வணக்கம். கனவு இல்லம் திட்டத்தில் 1,00,000 வீடுகள் மே மாதத்தில் பணிகள் முடியும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. ஒரு திட்டத்தை பட்ஜெட்டில் அறிவிக்கும் போது அதற்கான மொத்த நிதியையும் ஒதுக்கி பணிகளை துவங்குவதில்லை. வருவாய் வர வர பணிகள் நடக்கும் என ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி கூறினார். சட்டசபையில் நடந்த பட்ஜெட் மீதான விவாதம் குறித்த ஒரு முழு தகவலையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதாவது கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் 3,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1,00,000 வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் 1,359 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டு உள்ளது. ஒதுக்கப்பட்ட நிதியில் எப்படி 1,00,000 வீடுகளை கட்ட முடியும்? அமைச்சர் பெரியசாமி அவர்கள் கூறியதாவது, கனவு இல்லம் திட்டத்திற்கு 3,500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு 1,00,000 வீடுகள் கட்ட திட்டமிடப்பட்டு உள்ளது. இதுவரை 50,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் 40,000 வீடுகளில் சென்ட்ரிங் போட்டு முடித்தாகிவிட்டது. மே மாதம் 1,00,000 வீடுகளும் முழுமையாக கட்டி முடிக்கப்படும். அதிமுக ஆட்சியில் பசுமை வீடுகள் கட்டும் திட்டத்தில் அவர்கள் கட்சியினருக்கு மட்டுமே வீடு கட்டி தரப்பட்டது. அதிலும் 30,000 வீடுகள் கட்ட படவில்லை. அதை நாங்கள் தான் கட்டி முடித்து கொடுத்தோம். அரசை பாராட்ட மனமில்லை என்றாலும் பேசாமல் இருந்தால் போதும். எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி கூறியதாவது, ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது 3,00,000 பசுமை வீடுகள் கட்டப்பட்டன. அவரது மறைவுக்கு பின் ஆண்டுக்கு 20,000 வீடுகள் கட்டப்பட்டன. இப்போது அறிவிக்கப்பட்டதை விட குறைந்த நிதி ஒதுக்கியுள்ளதால் குறைவான வீடுகள் தான் கட்ட முடியும். அதையே சொல்லுவார் ராஜு குறிப்பிடுகிறார். அமைச்சர் பெரியசாமி கூறியதாவது, ஒரு திட்டத்தை பட்ஜெட்டில் அறிவிக்கும் போது அதற்கான அத்தனை நிதியையும் ஒதுக்கி பணிகளை துவங்குவதில்லை. வருவாய் வர வர பணிகள் நடந்து கொண்டே இருக்கும். வருவாய் அடிப்படையில் திட்டங்கள் நடக்கும். முதல்வராக இருந்த உங்களுக்கு இது தெரியாதா? எந்தெந்த கிராமங்களில் எவ்வளவு வீடுகள் கட்டப்படுகின்றன என்ற அறிக்கையை சபையில் வைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த ஆண்டு மே மாதம் 1,00,000 வீடுகள் கட்டி முடிக்கப்படும். 8 ஆண்டுகளில் 8,00,000 வீடுகள் கட்டப்படும். ஒரு காலத்தில் மோடி வீடு என மக்கள் கேட்டனர். இப்போது கலைஞர் வீடு என்கின்றனர். மோடி வீட்டை மறந்து மக்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றனர். இவ்வாறு சட்டசபையில் விவாதம் நடந்து முடிந்தது. இது ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.